மாடெல்லாம் அங்கேயே வச்சுட்டு காட்டு மாடு நீ கிட்டத்தில் நிற்கிறேன்டா இங்கே நீ கிட்டத்தில் நிற்கிறேன் காட்டு மாடில் நீ பிடிச்சிட்டு போ. காட்டு மாடா? ஆமாம். காட்டு மாடு இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோ. இங்கே நிற்பேன்டா நான். என்ன சொல்கிறேன்? ஆமாம் உண்மைதான் சொல்கிறேன். நீ சிறுத்தைட்டியே பயங்கரம் விளையாட. சிறுத்தைட்டியே உள்ளே போய் பிடிச்சி வாழை பிடிச்சி வந்தவன் நான். அதுதானே. பாய்ப்பெல்லாம் மாட்டேன்டா. எனக்கு பாம்பு மட்டும் கிடப்பேன். பாம்புக்கு மட்டும்தான்? ஆமாம். பாம்பு பார்த்துன்னு வச்சுக்குவேன். நீயும் உனைய விட்டு நான் கிளம்பிடுவேன். நீ யாருன்னே எனக்கு போயிட்டு கிளம்பிடுவேன். ஆமாம். அது ஒன்று தான் எனக்கு பயந்தவன். எனக்கு வேற ஒரு பயம். ஆமாம். அந்த பாம்புக்கு மட்டும்தான் எனக்கு பயமாயிருக்கு. ஆமாம். காட்டெருமைக்குள்ள அந்த காட்டெருமை இருக்கு நிற்கிது. எங்கே? அங்கே 8ஆம் நம்பர் இருக்கும். 8ஆம் நம்பர்? 8ஆம் நம்பர் முதல் நிற்கிது. அதுலேயும் பூந்து விளாண்டுட்டு வர வேண்டி சென்டரில் காட்டு பள்ளி பூந்து. ஆமாம். சரி அந்த அதுக்குள்ளேயே பூந்து விளாண்டுட்டு நான் வருவேன். அது நம்மளே பயந்து போகணும். பாவம்டா. புல்லெல்லாம் இல்லை எல்லாம் கிளம்பந்து அடிச்சா இல்லை எப்படி ஆகி போச்சா பாவம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி வந்து பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அது முட்டுமணி ஃபேக்ட்ரி. இப்படி இந்த மாதிரி ஒரு மனசு இதாகிடுச்சுன்னா ஒரு உடம்பு சரியில்லாத போது இன்னைப்பா இருக்குண்டா இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வரணும். ஆமாம். அந்த இடம் போன வச்சுக்குவேன். கிளியராக தெரியும். அந்த இடம் பிடிச்ச போட்டு இருக்குது வச்சிருக்கு. ஃபேமஸ் ஆக்குறது நம்ம தானே. ஆமாம். இல்லை அந்த இடத்துல தான் சில்வர் இது ஆயிடுச்சு. நீ சில்வர் சொன்ன பார்த்தியா? ஆமாம். அந்த இடம் அந்த மரம் தானே? அந்த பக்கம் அந்த இதில் அது வெட்டிட்டாங்க இப்போ அந்த இடம். அது வந்து கூட்டம் சேர முடியாமல் ரொம்ப கூட்டம் வந்துச்சு. ஆமாம். அதை வெட்டி எடுத்தாங்க. மேனேஜர் வந்து இப்போ காடெல்லாம் நாசமாக போகுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வெட்டி எடுத்துட்டாங்க. அது என்ன இடி விழுந்தோடனே கரெக்டாக வந்து கரெக்டாக சென்டரில் வந்து சிக்கிடுச்சு. லாஸ்ட்டில் இவங்களாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். வேஸ்ட் தான் வந்துட்டாங்க. அது அடித்து அந்த மரம் போனது அவங்க முக்கியம் இல்லை. ஒரு உயிரை கொண்டுட்டு போயிருக்காது. அது ஒரு உயிர் தான்டா இது. இது மரம் உயிர் தானே. ஆமாம். அதவே கொண்டு போய் இடி விழுந்து கொண்டு போய் இருக்குன்னா அது ஆச்சரியம் பார்க்கக்கூடாது. அதை பாம்பாக தான் அந்த மரத்தை பார்க்கணும். அதை காஞ்சி அந்த ரவுண்டே போச்சு. மழை வருமா? ஆமாம் மழை சார்ந்துக்கலாம். டூஸ் வந்தவனே இப்போ பறிச்சிருக்காங்க. இல்லைன்னா பதிக்க நானே இப்போ பழைய பழக்கத்தில் தான். எப்போ நம்ம சின்ன வயசில் போனோம் பார்த்தியா? ஆமாம். அதில் தான் நான் அவனை கூட்டு போயிருக்கேன். திட்டியா வீடு பார்த்தியா? அதான் பாரு அதில் ஆள் இருக்கானுங்க. ஆமாம். இங்கிருந்து தான் வால்பாலேருந்து தான் நம்ம கூட்டு போகிறானுங்க. அவனுக்கு எப்படிடா வருவானுங்க? அவன் ஷார்ட்கட் இருக்கு. நடந்தே வந்துடுவானுங்க. சரி அந்த ஒரு மலை பார்த்தியா? ஆமாம். மலையை போனால் 3 போயிடலாம். அந்த இதில் 3 போயிடலாம்டா. தண்ணி வருது பார்த்தியா? அதான் இந்த பிடிச்சதை பார்க்க மாட்டேன். அது 3. இதை போனோம்னா 3 போயிடலாம். என்ன கேட்டால் பைக்கே இதில் உள்ளலாம். நீ இதில் விட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டேன். டயர் கீரை ஏதாவது ஒன்று ஆயிடும். ஆமாம். என்ன போங்கன்றுவான். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள்லாம் இருக்குல்ல. ஆமாம். அதெல்லாம் தான் இங்கே ஒரு காட்டை கட்டி வச்சுருக்கானுங்க பார்த்துட்டாங்க. இங்கே ஒரு பாறை இருக்கும். வா நானும் ஒரு பார்வை பார்த்துக்கிறேன்டா. நாளை பிள்ளை கூப்பிட்டு வரும்போது பிள்ளைகள்லாம் குடிச்சு வரணும்டா. ஒரு நாளைக்கு ஃப்ரீ ஆகும்போது வரேன். கூப்பிட்டு வரேன். வீட்டை கட்டி முதல்ல இங்கே அங்கே வீடு கட்டிட்டானுங்க. அதுதானடா. சரிதா? இவங்கெல்லாம் காட்டு வயசுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா? ஆமாம். நிலமெல்லாம் இருக்குது உள்ள. பட்டா போட்டு வச்சுருக்காங்கடா. பட்டா போட்டு வச்சுருக்காங்க. 3 நாள்லேருந்து பஸ் இங்கே வருது. என்னடா சொல்கிற? ஆமாடா.
யாராச்சும் இருந்தாங்கன்னா கேட்டீங்கன்னா சொல்லுவேன். ஆஹா. மூக்கு பசு தெரியுமா? மூக்கு பசு ஆ அந்த காலத்து மூக்கு பசு தெரியுமா? அந்த மூக்கு பசு தான் சின்ன பசு. அந்த காலத்தில் படத்தில் பார்த்துருக்கு தெரியுமா? அந்த காலத்தில் தடப்பட அடிச்சு தெரியுமா? முட்டி கிடைக்குதுங்கிற இதெல்லாம் பார்த்தா விடவே மாட்டோம்டா. ஆமாம், இதெல்லாம் நானும் பார்த்துட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு இப்படி பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். கோழி வந்து இங்கே பார்த்துட்டு வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க. ஆனால் இவனுக்கு தான் இப்போ ஃபாரஸ்ட்காரங்க, இவனுக்கு தான் இந்த காட்டை பார்க்கணும். நம்ம தள்ளி இங்கே தள்ளி விட்டுறான்னு வச்சுக்குவேன். கோழி ரொம்ப இங்கே தள்ளி விட்டேன். அதுக்கு வந்து பள்ளம் பெரிய பாறை. இது பெரிய பாறைடா. விவசாயம் இதை கொண்டுட்டு வாசோட கடை தெரியுமா? வாழை மரத்தை வாழைக்காய் விட்டு வருவாங்க. ஆமாடா, வாழை மரம் இருக்குல்ல, இங்கே தான் கொடி வந்துச்சு. இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. நான் படிக்கிறேன் வாழை கொடி. அப்படி பார்க்கறதுக்கே பயமாக இருக்குல்ல. இதோட கிராமமே இருக்கு. என்னடா அது? பெரிய கிராமமே இருக்க மாட்டேங்கடா. சரியான வியூ பாயிண்ட்ரா. இந்த இடத்துல தான் சாமி கும்பிட்றதுக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்துட்டார். இந்த ஊரை பற்றி எப்படி சொல்கிறாங்களா? அதான் இங்கே தான்டா சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். கோயில் இங்கே தான். இந்த கோயிலை பார்க்க வந்தால் தான் இவ்வளவு ப்ராப்ளம் ஆனது. இந்த சிட்டி தான் ஆனது. ஆமாம் ஆமாம். உள்ள இந்த காட்டுவாசிகளாம் இங்கே தான் இருக்காங்க. காட்டுவாசின்னு சொல்ல முடியாது, அவெல்லாம் டீசெண்டாக ஆகிட்டாங்க. உங்களுக்கு தாண்டா உண்மையுமே சுதந்திரமான இடம். கரெக்டாக 12 மணிக்கு பார்த்தோன்னா முடிச்சிட பார்க்கலாம். இல்லை ஆனால் சர்க்கிளில் போயிடுவானுங்களே. ஆமாம், இங்கே போயிட்டோம்னா மூணாறு இதை தாண்டி போயிட்டோம்னா அங்கே டவர் வச்சுருக்காங்க பாப்பா. ஆமாடா, இப்போ மூணாறு போயிடலாம்டா. இதை தாண்டி போனோம்னா மூணாறு போயிடலாம். உங்களுக்கு தான் சர்க்கிட் தெரியும். இயற்கையோட இயற்கையாக இருக்காங்க. முதல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது சின்ன வயசில் போயிருக்கேன். நான் 4 கிளாஸ் படிக்கும்போது போயிருக்கேன். போனோம்னா எல்லாம் பயப்படுவாங்க, அந்த பெண்கள் எல்லாம் பயப்படுவாங்க. இப்போல்லாம் சோசியல் ஆகிட்டாங்க. பரவாயில்லடா. முத்துமுடி வியூ பாயிண்ட் தானே? நல்ல முடி, நல்ல முடி வியூ பாயிண்ட். ஆனால் இதில் வந்தால் கீழே ஒன்றும் பொறுக்க முடியாதா சாமி? ஆமாடா சாமி. ஆமாம், தெரிஞ்சுதா? ஓரத்தில் நின்றாடே. ஆமாம், பயங்கரமாக இருக்கு. இதுதான்டா நல்ல முடி பூஞ்சல். இந்த இங்கே போனால் சாமி இந்த கோயில் போர்டு போட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம். இந்த அந்த போல் ஒரு சாமி இருக்குது. அப்பா,
அதை பார்க்க வந்து இதெல்லாம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க கட்டக்கடா. ஆமாம் கப்பக்கிழங்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. கப்பக்கிழங்கு எதாவது போட்டிருப்பாங்களா? எல்லாம் இல்லை அவனும் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் தான். ஆமாம் ஃபாரஸ்ட்டு அவங்க காடு தான்டா. அந்த சைடு அந்த அந்த அங்கே இருக்குது வரும். ஆமாம், அது என்ன வீடா இல்லை எப்படி? அதுதான் தெரியலடா. அது அங்கே டவர் வச்சுருக்காங்கன்னா இப்போ வீடு இருக்கும். வீடு இருக்கும். டவர் வச்சுருந்தாங்க. பஸ் வருதுங்கிறாங்கல்ல இங்கே மூணு வந்து இங்கெல்லாம் மாதிரி வந்தால் ரோடு வெட்டிக்கணும். அதான் தெரியுதா? தேயிலைக்காடே போட்டிருக்காங்கடா. ஆமாம் அந்த அந்த இங்கே தெரியுது வர தேயிலைக்காடு இல்லை. அவனுக்கு வெள்ளம் விவசாயி வந்து இது வாழைமரம். ஆலமரம். வாழைமரம் இது நெல். இதில் நெல் விளையுதுன்னு பார்த்துக்குவேன். இதாண்டா இயற்கை விவசாயிங்கிறது. அதுவும் இந்த அவனை பார்த்தா பேக் போட்டு வருவானுங்க. ரூபா பேக் போட்டு வருவானுங்கடா. நம்மளால சொல்லவே முடியாது. இந்த ஊரில் முக்கியமான விஷயம் எதான்னு சொல்ல. வேறு முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. இதுதான் இயற்கையை பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் நல்ல ஒரு செலிப்ரேஷன் ஆகிட்டடா நீ. ஆமாம். இந்த பார்த்தியா இந்த கோயில் இருக்கு பார்த்தியா? சின்ன வயசுல இந்த கோயிலுக்கு தான் வருவோம். கோயிலா? இது கோயிலா? இவ்வளவு கிட்டத்தட்ட நான் இப்போ தான் பார்க்குறேன். எத்தனை வருஷம் ஆகி போச்சு. 6ஆம் கிளாஸ் படித்தவன் நான். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது? ஆமாம், முடிச்சு படிச்சுருந்தேன். படிச்சுட்டு இருந்து இப்போ தாண்டா வந்திருக்கேன்டா. இந்த பசங்களோட ஜாலியாக வர்றது தான். பசங்களோட நம்ம கட் அடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. உட்கார அப்படி உட்கார. 10 நிமிஷம் உட்கார உடனே. அப்போ இந்த குடிசை மட்டும்தான் இருந்துச்சு. இவனுக்கு